இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க கவினுடைய ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிடில் கிளாஸ் அண்ட் கல்யாணம் பண்ணுற வயசில் ஒரு அக்கா. இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு லட்சியம் இருக்க, சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆகணுங்கிறது தான் அது. இதுக்கு அப்பா சைட்லேருந்து பெரும் சப்போர்ட் இருந்தாலும் அம்மா சைட்லேருந்து பெருசாக சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ நினச்சதை அடைய என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டாருங்கிறத காமிக்கிறத தாண்டி இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஏரியா எதுனா, குடும்பத்தாலையும் காதலாலையும் மனைவியாலையும் எந்த அளவுக்கு ஹீரோ நொந்து நூடுல்ஸ் ஆனாருங்கிற ஏரியாவை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஹீரோ ஸ்டார் ஆனாருங்கிறது தான் கிளைமேக்ஸு. படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவ், ஹீரோவும் ஹீரோவுடைய அப்பாவும் பேசக்கூடிய டைலாக்ஸு. இன்கேஸ் பெரிய ஹீரோக்கள்லாம் இந்த டைலாகை பேசியிருந்தா கண்டிப்பாக அது கான்ட்ரவர்சியாகவே ஆகியிருக்குங்க. படம் முழுக்க கட்ஸான பல டைலாக்ஸை ஹீரோ எமோஷ்னலாக சூப்பராகவே பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது பாசிட்டிவ், யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் செம்மையாக ஒர்க் ஆகியிருக்கு பல இடங்களில். ஓப்பனாக சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் தான் கவினுடைய பர்ஃபார்மன்ஸையே தூக்கி விட்டுருக்கு. மூணாவது பாசிட்டிவ், கவினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் கவின் ஒரு லுக்கில் இருப்பார், பட் செகண்ட் ஹாஃபில் வெயிட் போட்டுட்டு வேறு ஒரு லுக்கில் இருப்பார். ரெண்டு லுக்லேயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் ஆகா ஓஹோங்கிற அளவுக்குலாம் கிடையாதுங்க, நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான். நாலாவது பாசிட்டிவ், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அஞ்சாவது பாசிட்டிவ், வித்தியாசமான கிளைமேக்ஸ் வச்சது நல்லா இருந்தது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா, முதல் நெகட்டிவ், ஸ்டார் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ட்ராமாவாக எடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா எல்லா சீன்ஸுமே யதார்த்தமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் இருக்கணும். பட் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தா சுத்தமாக கனெக்ட் ஆகாமல் கமர்ஷியலான ஜானரில் தான் முதல் 40 to 45 மினிட்ஸ்க்கு இருந்தது. ரெண்டாவது நெகட்டிவ், ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய லவ் போர்ஷன் எனக்கு சுத்தமாகவே செட் ஆகலை. பட் இன்ஸ்பிரேஷனல் ட்ராமான்னு சொன்னால் ஒவ்வொரு சீனுமே ஆடியன்ஸ்க்கு இம்பேக்டை ஏற்படுத்தி கனெக்ட் ஆகணும். மூணாவது நெகட்டிவ், ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே டீசென்ட் லெவலில் தாங்க இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன்ஸ் எனக்கு நல்லா இருந்தது, அவ்வளோதான். பெருசாக ஃபஸ்ட் ஹாஃப் இம்ப்ரெஸ் பண்ணலை. மொத்தமாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.